குமரேச சதகம். முருகனாகிய குமரனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்ட நூலாதலின் இதனை குமரேச சதகம் என்றார்கள். விளையுமொரு பொருள் மேல் 100 தளைய உரைத்தல் சதகம் என்பது இலக்கண விளக்கம். குமரேச சதகத்தின் ஆசிரியர் பெயர் குருபாததாசர். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள புல்வயல் என்னும் ஊரைச் சேர்ந்தவர். தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள முருகன் மேல் பக்தி கொண்டவராய் சதகம் பாடி அதற்கு குமரேச சதகம் என்று பெயர் வைத்ததோடு தன் பெயரையும் குருவாகிய முருகன் குமரனின் திருநாமம் பிரதிபலிக்க குருபாததாசன் என்று வைத்துக் கொண்டார் போல் தெரிகிறது. இவருடைய இயற்பெயர் முத்து மீனாட்சி. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டவராய் இருப்பார் போல் தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். திருநீறு எப்படி அணிய வேண்டும், ஏன் அணிய வேண்டும் என்று நிறைய வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளது. ஆனால் திருநீரை கொடுப்பவர் எப்படி கொடுக்க வேண்டும், வாங்குபவர் அதை கொடுப்பவரிடமிருந்து எப்படி வாங்க வேண்டும் என்று யாரும் கூறவில்லை. திருநீற்றை எப்படி வாங்க வேண்டும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம். முடியாண்ட மன்னரும் முடிவில் ஒரு பிடிசாம்பல் ஆவார்கள் என்பதன் குறியீடுதான் திருநீறு. எல்லாமாக முடிந்த முடிவு திருநீறு. ஆகவே அப்படிப்பட்ட திருநீற்றை ஒருவர் கொடுத்தால் அதை எப்படிப்பட்ட மரியாதையுடன் வாங்க வேண்டும் என்பதும் எழுகிறதல்லவா? அதைத்தான் இந்த பாடலில் குமரேச சதகத்தின் ஆசிரியர் குருபாததாசர் பணி வைத்துள்ளார். இந்த பாடல் குமரேச சதகத்தில் 87வது பாடலாக அமைந்துள்ளது. அந்த பாடலை முதலில் பார்ப்போம். பரிதனில் இருந்தும் இயல் சிவிகையில் இருந்தும் உயர் பலகையில் இருந்தும் மிகவி பாங்கான அம்பலந்தனிலே இருந்தும் பருத்த திண்ணையில் இருந்தும் தெரிவொடு கொடுப்பவர்கள் கீழ் நிற்க மேல் நின்று திருநீறு வாங்கி இடினின் செங்கை ஒன்றாலும் விரல் 3ஆலும் வாங்கினும் திகழ் தம்பலத்தினோடும் அரியதொரு பாதையில் நடக்கின்ற போதினும் அசுத்த நிலமான அதினும் அங்கே தரிக்கினும் தந்திடின் தள்ளினும் அவர்க்கு நரகன்பர் கண்டாய் வரிவிழி மடந்தை குறவள்ளி நாயகிதனை மணந்து மகிழ் சகநாதனை மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே. வரிவிழி மடந்தை குறவள்ளி நாயகிதனை மணந்து மகிழ் சகநாதனை. கோடுகள் விழுந்த கண்களை உடைய குறவள்ளியை மனைவியாக ஏற்றுக்கொண்டு மயில் மீது ஏறி விளையாடுகின்ற குகனே, புல்வயலில் அமைந்துள்ள உயர்ந்த மலையின் மீது அமர்ந்து உலகை ஆட்சி செய்கின்ற குமரேசனே என்று பாடி தொடர்ந்து திருநீறு அணியும் முறையை கூறுகிறார். அந்த பாடலினுடைய பொருள் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக பரிதனில் இருந்தும் இயல் சிவிகையில் இருந்தும் என்கிறார். பரிதனில் இருந்து என்றால் பரி என்றால் குதிரை. குதிரையில் இருந்தபடி திருநீற்றை வாங்கக்கூடாது. அந்த காலத்தில் மன்னர்கள் அமைச்சர்கள் அனைவரும் எங்கு வந்தாலும் குதிரையில் தான் வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கோயிலுக்கு வந்தால் குதிரையில் அமர்ந்தபடி திருநீற்றை வாங்கக்கூடாது. பொதுவாக தமிழ் மன்னர்கள் அனைவரும் பக்திமான்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த காலத்தில் அப்படி குதிரையில் இருந்தபடி கண்டிப்பாக வாங்கி இருக்க மாட்டார்கள். இந்த குமரேச சதகம் எழுதப்பட்ட காலம் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு வந்த காலம். ஆகவே அவர்களை அறிவுறுத்துவதற்காக இந்த வரியை கூட அவர் எழுதியிருக்கலாம் என்று தோன்றுகிறது. சிவிகையில் இருந்தும் என்றால் பல்லக்கில் இருந்தபடி விபூதியை வாங்கக்கூடாது. உயர் பலகையில் இருந்தும் என்றால் படுக்கக்கூடிய உட்காரக்கூடிய உயரமான பலகையில் இருந்தபடி திருநீரை வாங்கக்கூடாது. பாங்கான அம்பலந்தனிலே இருந்தும் பருத்த திண்ணையில் இருந்தும் திருநீறு வாங்கக்கூடாது. அதாவது அம்பலந்தனிலே என்றால் மேடையில் அமர்ந்தபடி என்று அர்த்தம். அதாவது ஒரு கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. கோயில் பூசாரி பாடகர்கள் மேல் கொண்ட அபிமானத்தால் திருநீறு கொண்டு வந்து தருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பாடகர்கள் அல்லது அந்த மேடையில் இருக்கின்ற இசைக்கலைஞர்கள் இருப்பவர்கள் மேடையில் அமர்ந்தபடி திருநீற்றை வாங்கக்கூடாது. கீழே இறங்கி வந்து வாங்க வேண்டும். அதுதான் முறை. அதை போல வீட்டு திண்ணையில் அமர்ந்தபடி விபூதியை வாங்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி அமைகிறது? திருநீர் வாங்குபவர் உயரத்திலும் கொடுப்பவர் கீழேயும் இருப்பது போல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. கொடுப்பவர் உயரத்திலும் திருநீர் வாங்குபவர் கீழேயும் இருக்க வேண்டும். இதுதான் முறை. அதை அடுத்த அடிகளிலே அவரை பாடுகிறார். எப்படி?
தெரிவொடு கொடுப்பவர் கீழ் நிற்க மேல் நின்று திருநீறு வாங்கி இடினும் என்று இதை பாடுகிறார். மேலும் செங்கை ஒன்றாலும் விரல் மூன்றாலும் வாங்கக்கூடாது. அதாவது விபூதி வாங்கும்போது ஒரு கையால் வாங்கக்கூடாது. இடது கை கீழேயும் வலது கை மேலேயும் இருப்பது போல் வைத்து வாங்க வேண்டும். அதே போல வலது கையின் 5 விரல்களும் நின்றிருக்க வேண்டும் முறையில் வாங்க வேண்டும். ஏதேனும் 2 விரல்களை மடக்கி கொண்டு 3 விரல்களால் விபூதியை வாங்கக்கூடாது. திகழ் தம்பளத்தினோடும் திகழ் தம்பளத்தினோடும் தம்பளம் என்றால் வெற்றிலை பாக்கு போட்ட வாயோடு என்று அர்த்தம். வெற்றிலையை வாயில் உதப்பிக்கொண்டே சிலர் திருநீர் வாங்குவார்கள். இது பெரிய தவறு. அரியதொரு பாதையில் நடக்கின்ற போதிலும் அசுத்த நிலமான அதினும் திருநீர் வாங்கக்கூடாது. பாதையில் நடந்தபடியோ வண்டியிலோ போய்க் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்தவர் ஒருவர் கோயிலுக்கு சென்று திரும்பி கொண்டிருக்கிறார். பாதையில் நின்றபடி அவரிடம் திருநீர் வாங்கி அணியக்கூடாது. வீட்டிற்கு செல்லுங்கள், வீட்டில் வாங்கிக் கொள்கிறேன் என்று வேண்டுமானால் சொல்லலாமே ஒழிய அந்த பாதையில் நின்றபடி வாங்கக்கூடாது. அசுத்த நிலமான அதினும் என்றால் அசுத்தமான இடங்களில் என்று பொருள். இயற்கை உபாதை கழிக்கும் இடம், சிறுநீர் கழிக்கும் இடம், இந்த இடங்களில் நின்று திருநீரை வாங்கி அணியக்கூடாது. கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அப்படிப்பட்ட இடங்களில் நின்று திருநீர் அணிபவர்களுக்கு கண்டிப்பாக நரகம் உண்டு என்கிறார். ஆகவே திருநீறு அணியும் முறை என்ன என்று இப்பொழுது குமரேசதாசர் சொல்ல கேட்டு நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே இனியாவது இந்த ஒப்பரிய திருநீற்றை விபூதியை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி அவரும் கொடுக்க வேண்டும். அவரிடமிருந்து எப்படி வாங்க வேண்டுமோ அப்படி வாங்கி நாம் திருநீற்றை அணிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பாடலில் சந்திப்போம்.